அனைத்து உலக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டுல இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் தொடங்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான். சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நம்ம ஆங்கில புத்தாண்டு வருதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலன்கள், எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா அரசியல் பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போதுன்னு சொல்லலாம். பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்திய கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போதுன்னு சொல்லலாம். அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம். உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 அமைய போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. எண்ணெய்னாலே நீங்க கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம். அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவலில் போக போகுது. அதனால தங்கம், வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம். இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம். இதனால இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும். வான்வழி போர், வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம், இந்த 2026ஆம் ஆண்டு திகழப் போகிறது. கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள், கனரக வாகனங்கள், மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில உருண்டு விழும் பாருங்க. ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன். கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு. மறைமுகமான நோய்கள் உருவாவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் எடுத்துக்கினா, பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது. இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும். வெயில் மிகவும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும். சரிங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம். மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும். இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம். பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும். இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். அந்த சலுகைகள் நம்பி நீங்க சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வங்கி மோசடி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை, சரிங்களா, ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதற்கு அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும். சரிங்களா? ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும். அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள தான் ஆட்சியிலையும் இருப்பாங்க. தற்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு நமது 12 ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போகுது என்று நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கடகராசி அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கங்களும் 2026ஆம் ஆண்டிற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ 2026 கடகராசி அன்பர்களுக்கு எத்தகைய சாதகமான பலன்கள், என்னெல்லாம் நல்ல விஷயம் காத்துட்டு இருக்கு, எதெல்லாம் நம்ம எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு பார்ப்போம். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, கடந்த பல ஆண்டுகளாகவே நிறைய பிரச்சனைகள், நிறைய தடைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் சொல்லலாம். கடகராசி அன்பர்கள் அவங்க படாத கஷ்டம் இல்லை. ஏன்னா அஷ்டம சனியில் கொஞ்சம் விலகி இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலையெடுத்து மேலே இப்போ தான் வந்திருப்போம். இந்த 2026 என்னெல்லாம் கொடுக்க போகுது, எந்த அளவுக்கு நம்மளை உயர்த்த போதா தாழ்த்த போதா அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம்.
2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு அதிபதி சந்திரன் ஆண்டு தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கார், உச்சத்தில் ரோகிணியில் இருக்கார். அப்ப என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா கடகராசியின் அனைத்து செயல்பாடுகளும் எப்படி இருக்கும்? ஒரு வெற்றியின் சாதமா, வெற்றியின் குறியீடாகவே இருக்கும்னு சொல்லலாம். வெற்றியின் குறியீடாகவே கடகராசி அவர்களது திறமைகள் அனைத்தும் மதிக்கப்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு திகழ போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு கேது பகவான் இருக்கார். அப்போ மெடிசன் லைனில் படிக்கிறதுக்கெல்லாம் போனாங்கன்னா மிக சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு. கடகராசிக்காரர்கள் மெடிசன் லைனில் படிக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பு. ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் பயங்கரமாக கிடைக்கும். இதுவரை அங்கீகாரமே கிடைக்கல, எனக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மிக சிறப்பானது ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வழிவகைகள் ஏற்படும். வேலை வாய்ப்புகள், அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு கடகராசி நண்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். 3க்கும் 12க்கும் அதிபதி புத பகவான் கடகத்துக்கு 6ல் இருக்கிறார். 3, 12 புதிய முயற்சிகளில் விரயம் ஏற்படும். கடகராசி அன்பர்கள் என்ன பண்ணுவோம்? புதிய முயற்சிகளில் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும், எடுத்தும் கவுத்தும் பண்ணக்கூடாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க கடகராசி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 6ல் சூரியன் இருக்கிறார். கவர்மெண்ட் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும், அப்பாவோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். சரிங்களா? கூடவே செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் பார்த்தீங்கன்னா 5, 10க்கு அதிபதி. 5 மனசு, 10 அப்படியே அலைப்பாஞ்சு போகிறது. மனசு ஒன்று சொல்ல உடனே இதை செஞ்சிருவோம், உடனே இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் ஏதாவது பண்ணாங்கன்னா கடகராசி அது தோல்வியில் தான் முடியும். நிறுத்தி நிதானமாக இந்த செயல்கள் செய்யும் பொழுது இது நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்து பக்குவமாக செய்யும் பொழுது அந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா 6ல் இருக்கு பாருங்க, சூரிய பகவான் 6ல் இருக்கிறாரு, புத பகவான் 6ல் இருக்கிறாரு, சுக்கிரன் 6ல் இருக்கிறாரு, செவ்வாயும் 6ல் இருக்கிறாரு. அப்போ சிறிய கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில் இருக்கு. அப்படி இல்லை வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? டைமுக்கு சாப்பிடணும். உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது கடகராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவுரை இந்த ஆண்டுல. போட்டித் தேர்வுகள் எதுனா எழுதுனீங்கன்னா நீங்க தான் டாப். கடகராசி அன்பர்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். ஒரு அரசாங்கம் சார்ந்த வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க தேர்வில் உச்சநிலையை அடைய போது யாருன்னா அந்த கடகராசி அன்பர்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு கடகராசி அன்பர்களுக்கு. 5ஆம் அதிபதி 6ல் மனது சார்ந்த சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம். மனசுல போட்டு ஏதாவது குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க. இது அப்படி நடக்குமோ, இது அப்படி, எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் தான் இந்த ஆண்டுல. அதனால எதை பத்தி நெகட்டிவ் திங்கிங் வேணாம். ஏன்னா என்ன திங்க் பண்றீங்களோ, என்ன யோசிக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் செயல்பாடாக மாறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு 2026. அதனால திங்க் பண்றது எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கணும். இது நடக்கும், நல்லாவே நடக்கும் கண்டிப்பா. அப்போ உங்களோட யோசனைகள் எப்படி இருக்கோ அது பொறுத்து அந்த விஷயங்கள் நடைபெற இருக்கிறதுனால நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. சக்சஸ் உங்க கையிலே இருக்கு. ஏன்னா ஆண்டு தொடக்கத்தில் இவங்க எல்லாமே 6ல் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ரிலேட்டடான சப்போர்ட் இருக்கு. கம்யூனிகேஷன் ரிலேட்டடான சப்போர்ட். கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணிக்கணும். எந்தெந்த வார்த்தைகள் பேசணும், யாருக்கிட்ட எதை பேசணும், ஒரு ரிகர்சல் ஒன்று பார்த்துருங்க. ரிகர்சல் பார்த்துட்டு அம்மா கிட்ட போய் இது கேட்டா இப்படி நடக்குமா, அப்போ இந்த வார்த்தையை பேசணும். அப்பா கிட்ட இது கேட்டா நடக்குமா, அப்பா கிட்ட இதை பேசி இதை வாங்கிக்கணும். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எப்படி பேசுறீங்கன்றது நீங்க கரெக்டா பேசுனீங்கன்னா ஈஸியா கிடைச்சிரும். கொஞ்சம் கரடுமுரடா பேசிட்டீங்கன்னாக்கா சண்டை போட்டு 2 அடி வாங்கிட்டு அப்புறமா கிடைக்கும். தலையில் ஒரு கொட்டு வச்சு கொடுப்பாங்க. ஆனால் கொடுப்பாங்க. எல்லாமே கையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. கடகராசி அன்பர்களுக்கு குழந்தைக்காக காத்திருக்கீங்களா? மருத்துவ உதவியோட குழந்தை பாக்கியம் கம்பல்சரியா இருக்கு. ஆண் குழந்தை. சரிங்களா? கடகராசி அன்பர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி கருத்தரிச்சிருக்கீங்களா? அறுவை சிகிச்சை மூலமாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு கடகராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய 8ஆம் அதிபதி கடகத்திற்கு 8ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் 9ல் இருக்கிறார். அப்ப என்ன ஆகும்? தந்தைக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. கடகராசி அன்பர்களின் தந்தைக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா, கடகராசி அன்பர்களின் தந்தை எங்க போற ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவார். அதுக்கான உதவிகள் தேவைப்படும். நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது, பஸ் டிக்கெட் புக் பண்றது, அவருக்கு ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்றது, இதெல்லாம் செய்யறதுனால உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவர் மூலமா, கடவுள் மூலமா, பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு டைரக்டாவே கிடைக்கும். நம்ம நேரம் போய் கேட்க வேணாம், நம்மளுக்காக அவர் போய் கேட்டு வந்துடும் எல்லாத்தையுமே.
கடகராசியின் தாய், அப்பாவை மட்டும் சொன்னால் அம்மா விட்டுரும்ல. அப்போ கடகராசி அன்பர்களின் தாயை அவங்க பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். ஸோ அவங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெப்பம் காரணமாக. ஸோ கடகராசி அன்பர்களின் தாயார் என்ன பண்ணணும், வெப்பம் சார்ந்த விஷயங்கள், வெப்பமான உணவுகள் உட்கொள்வது தவிர்க்கணும். ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும். இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கடகராசி அன்பர்களின் வேலை சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னாலே கடகராசிக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் தான். 5க்கும் 10க்கும் அதிபதி 6ல் இருக்கார். ஸோ ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, சரிங்களா, பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு வேலை அமையும். ஒரு காவல்துறையோ, ஒரு இன்சூரன்ஸ் துறையோ, ஒரு மெடிக்கல் துறையோ, ராணுவம், சரிங்களா, இல்லை ஒரு ஐடி துறையாக கூட இருக்கலாம். இல்லை கரடு முரடான வேலைகளை செய்யக்கூடியது, அதில் ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணுறதுனா இவர் தான். இவர் போன அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த விஷயங்கள் வேலை அமையும். மனதிற்கு பிடித்த வேலையாகவே அது அமையும். கடகராசி என்பவர்கள் மனதுக்கு பிடித்த வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு 2026 மிக சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாம். யாரெல்லாம் 2ஆம் திருமணம் செய்யும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்க கடகராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தில் தடைப்பட்ட திருமணம், 2ஆம் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கு தேவையான துணை அமையும். அவங்க தானாக உங்களை சந்திப்பாங்க. சந்திச்சு உங்களுக்குள்ள பேசி கருத்து ஒற்றுமையோட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெளிநாடு பயணம், இல்லை வெளிநாட்டு கல்வி சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயத்துக்காக நீங்க வெளிநாடு போனீங்கன்னா நல்ல சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். வேலை தொடர்பாக, சரிங்களா, கடகராசி என்பவர்கள் வேலை தொடர்பாக வெளிநாடு செல்லணும் அப்படின்னாலும் ரொம்ப சாதகமான சூழ்நிலை ஏற்படும். நீங்க இப்போ அதுக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்க வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வேலை இது. ஸோ கடகராசி என்பவர்கள் பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வெளிநாடு கிளம்பலாம், தாராளமாக போகலாம். ஆனால் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக தேவையான பொருட்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்லாம் கிளியராக எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா சிறிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதனால் டாக்குமெண்ட்லாம் கிளியராக வச்சுக்கணும். உங்கள் மெயிலில் வச்சுருக்கிறது, இல்லை மொபைலில் வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்துங்க. ஒரு சாஃப்ட் காப்பி ரெடி பண்ணிக்கோங்க. எப்பவுமே எல்லாமே ஹார்ட் காப்பியில் மிஸ் பண்ணிவிடுவோம், எங்கேயாவது ஒரு இடத்துல டாக்குமெண்ட் மிஸ் ஆகும். ஆனால் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பக்காவாக வச்சுக்கோங்க பத்திரமா. இது போல சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால கடகராசி என்பவர்களுக்கு 2026 மிகவும் அதிர்ஷ்டகரமாக ஆண்டாக விளங்குறதுன்னு சொல்லிட்டு அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.